Hello everybody, வணக்கம். My name is Shadis. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல முக்கியமான விஷயம் எல்லாருமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்கிற விடயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு எஸ்ஏ கொஷன்ஸ் அதை எப்படி நாங்க அப்ரோச் பண்றது எஸ்ஏ சம்பந்தப்பட்ட விடயங்களை போடுங்கன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் என்னிட கேட்டுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நான் எஸ்ஏ கொஷன்ஸ்களுக்கு கொஞ்சம் டாபிக்ஸ் கொஞ்சம் என்ன மாதிரியான இந்த வரப்போற ஓ லெவல் எக்ஸாமில் வந்து எப்படியான டாபிக்ஸை நான் வந்து எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் டாபிக்ஸை நான் வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் வந்து ஒரு 20 டாபிக்ஸ் வந்து ஐ ஹேவ் chosen some 20 essay டாபிக்ஸ். அதன் அடிப்படையில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எஸ்ஏக்கும் அதாவது தனிப்பட்ட ஒவ்வொரு டாபிக்ஸின் அடிப்படையில் எஸ்ஏ வந்து போடுறதா இருக்கிறேன். எக்ஸாம் நடைபெறதுக்கு முன்னதாக நான் வந்து அந்த குறிப்பிட்ட எஸ்ஏகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் போடுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்க, பிரயோசனமா இருக்கும். நான் எப்படி உங்களுக்கு இந்த எஸ்ஏக்குரிய டாபிக்ஸை தெரிவு செய்யறாங்கன்றது என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸா ஆர்டினரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸா ஒரு அன்றாடம் அவர்கள் பார்க்கிற பிரச்சனைகள், அவர்களோடு தொடர்பட்ட பிரச்சனைகள், இந்த சமுதாயத்திலையும் இந்த நாட்டிலையும் தற்போதைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அதனை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு எஸ்ஏ டாபிக்ஸ்கள் கூடுதலா வருது பிள்ளைகள். சரியா, அன்றாடம் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க என்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு எஸ்ஏ டாபிக்ஸ்கள் வந்து கூடுதலா போடுறாங்க. அதன் அடிப்படையில நான் கொஞ்சம் எஸ்ஏ டாபிக்ஸ் வந்து சாய்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டாபிக்ஸ்லயும் வந்து என்னென்ன எப்படி வந்து நீங்க எழுதணும் என்றதை சொல்லி நான் வெரி ஷார்ட்டா 200 வேர்ட்ஸுக்குள்ள நீங்க வந்து எழுதணும். அந்த நீங்க அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனைகளை 200 வேர்ட்ஸுக்குள்ள நீங்க எழுதணும் அந்த வேர்ட் லிமிட்டுக்கு. அதன் அடிப்படையில நானும் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக வந்து நான் வந்து அந்த ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் வந்து நான் எஸ்ஏகள் வந்து எழுதியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து எஸ்ஏ நீங்க அதை சும்மா நார்மலா ரீட் பண்ணினாலே உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும். அதை வச்சுக்கொண்டு நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 20 டாபிக்ஸ். ஆகவே இதுல வந்து நாங்க என்னென்ன டாபிக்ஸ்ன்றதை முதல் பார்ப்போம். இந்த டாபிக்ஸை வந்து நான் வந்து அன்றாடம் மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற விடயங்கள் மற்றும் ஃபேஸ் பண்ற விடயங்கள் இப்படியான டாபிக்கள்ல வந்து நான் வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் வந்து பாருங்க, இந்த டாபிக்ஸை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து உங்களுக்கு தனித்தனியா ஒவ்வொரு எஸ்ஏயும் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து டாபிக்ஸை ரீட் பண்ணுவோம். Before reading these topics, if you come first time to this channel, please subscribe my channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, the importance of education in our life. சரியா, எங்களுடைய வாழ்க்கையில வந்து கல்வியின் முக்கியத்துவம். The role of technology in modern society. இந்த நவீன உலகத்துல வந்து டெக்னாலஜி என்ற பாகம். My favorite festival, எனக்கு பிடித்தமான ஒரு பண்டிகை. The impact of social media on youth. இளம் சமுதாய மத்தியில வந்து சோசியல் மீடியாவின் பாவனை வந்து எப்படி தாக்கத்தை செலுத்துது. How to stay healthy and fit. எப்படி நாங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். The importance of protecting our environment. நாங்கள் ஒரு சூழலை பாதுகாக்கிறது முக்கியத்துவம். My dream job, என்னுடைய கனவு தொழில், நான் எப்படி வர விரும்புகிறேன். The challenges of studying abroad. ஒரு வெளிநாட்டுல படிக்கிறதுன்ற சவால்கள் என்ன. The benefits of reading books. நன்மை, புத்தகங்களை வாசிப்பதன் நன்மைகள் என்ன. The significance of teamwork in achieving success. நாங்கள் சக்சஸ் அடைய வேண்டுமாக இருந்தால் எப்படி டீம்வொர்க்கின் முக்கியத்துவம் என்ன நம்ம வெற்றியை அடைகிறதுக்கு. The problem of traffic congestion in Sri Lanka. இலங்கையிலே இருக்கின்ற போக்குவரத்து நெருக்கடியின் காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள். How to be a responsible citizen. ஒரு நாட்டு பிரஜையாக எப்படி ஒரு பொறுப்பான பிரஜையாக இருக்க வேண்டும். The role of sports in personal development. உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான அபிவிருத்தியில, பர்சனல் அபிவிருத்தியில
அந்த ஸ்போர்ட்ஸின் பங்களிப்பு, விளையாட்டின் பங்களிப்பு என்ன? வகிபாகம் என்ன? The impact of global warming on our planet. எங்களுடைய கோள்ல, எங்களுடைய பூமியில அ அ உலக வெப்பமயமாதலின் தாக்கம் என்ன? பூகோள வெப்பமயமாதலின் தாக்கம் என்ன? The influence of family on a child's development. குழந்தையின் வளர்ச்சியில, குழந்தையின் அபிவிருத்தியில ஒரு அ ஒரு குடும்பத்தின் தாக்கம் என்ன? அ அம் தலையீடு என்ன? A memorable experience in my life. என்னோட வாழ்க்கையிலேயே என்னால ஞாபகப்படுத்தி என்ன ஒரு ஒரு அனுபவமா, மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு அனுபவம் என்றா என்ன? ஒரு அனுபவம். The importance of good manner. ஒரு நல்ல ஒரு பண்பு, ஒரு முக்கியத்துவம், ஒரு நல்ல பண்பாக இருக்கிற இந்த முக்கியத்துவம். Or the role of women in society. பெண்களின் வகிபாகம் என்ன இந்த சமுதாயத்தில? The effects of drugs abuse on young people. The drug abuse, அதாவது போதைப்பொருள் பாவனை மக்கள் மத்தியில், இளம் சமுதாயம் மத்தியில அதின் பாதிப்பு என்ன? How to reduce pollution in communities. சமுதாயத்தில இருக்கிற மாசுக்களை எப்படி நாங்கள் குறைக்கிறது? இப்படியான ஒரு 20 டாபிக்ஸை நான் பிள்ளைகள் தெரிவு செய்திருக்கிறேன். இதெல்லாம் அன்றாட பிரச்சனைகள் தான். இவற்றில இதோட தொடர்பட்ட மாதிரி ரிலேட் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு எஸ்ஸே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றதுதான் நான் சொல்ல வருகிறேன். சரியா? அப்ப இதுதான் டாபிக் தரமான்னு நான் சொல்ல இல்லை. இதே டாபிக்கள்ல அண்மையாக நடைபெற்ற பிரச்சனைகள் இப்படியானதுல கருத்துல கொண்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அன்றாடம் கவனிக்கிற விடயங்களை கருத்துல கொண்டு உங்களுக்கு டாபிக்ஸ் வழங்கப்படுது. சரியா? ஓகே. அப்ப அதன் அடிப்படையில நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. நான் இயன்றளவு ஒரு சில எஸ்ஸேகள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி போட போறேன். தொடர்ச்சியா பாருங்க. இந்த டாபிக்ஸ்கள்ல நீங்க ஒருக்கா திருப்ப ஒருக்கா உங்களை இயன்ற அளவுக்கு நீங்களும் தேடி பார்த்துக்கொள்ளுங்க. நானும் ஒரு 200 வேர்ட்ஸ் வரக்கூடிய வகையில ஒவ்வொரு டாபிக்ஸிலும் உங்களுக்கு எஸ்ஸே போட போறேன். சரியா? ஓகே. அப்ப தொடர்ச்சியா அணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Okay, if you like this video, please like and share it, and don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay, thank you பிள்ளைகள். தொடர்ச்சியா அணைஞ்சிருங்க. நிறைய வீடியோக்கள் எஸ்ஏ சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வர இருக்குது. சரியா?